இலங்கையிலிருந்து அகதிகளாக இந்தியாவிற்கு சென்று தமிழக முகாம்களில் வசித்து வந்த மேலும் 46 பேர் நாடு திரும்பியுள்ளனர். கடந்த 1.5 மாத காலத்தில் தமிழகத்தில் அகதிகளாக வசித்து வந்த இலங்கையர்கள் நாடு திரும்பிய இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும். திருச்சியில் இருந்து புறப்பட்ட UL 132 விமானத்தில் நாடு திரும்பிய அகதிகளில் 18 பெண்களும் அடங்குகின்றனர். இவர்கள் திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களின் முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் என த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இவர்கள் படகு மூலம் இந்தியாவில் தஞ்சமடைந்திருந்தனர். நாடு திரும்பிய இலங்கை அகதிகள் தொடர்பில் தமிழகத்தில் எந்தவித குற்ற செயல்களும் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் நடுப்பகுதியிலும் 41 தமிழ் அகதிகள் தமிழகத்தில் இருந்து நாடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 90ஆம் ஆண்டு போன நாங்க மேரேஜ் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. எங்க நாட்டுக்கு திரும்பி வரதுல சந்தோஷமா இருக்கேன். திருவண்ணாமலை திரியாக்கி போறோம். 25 வருஷத்துக்கு பிறகு இப்ப வந்திருக்கேன் எங்க சொந்த நாட்டுக்கு. சின்ன வயசுல போனது இப்பதான் வந்திருக்கோம். 2006ஆம் ஆண்டு நாங்க இந்தியாவுக்கு போனோம். நடந்த பிரச்சனையால போனோம். இப்ப பிரச்சனையெல்லாம் சுமூகமா வந்தபடியா திருப்பி நாங்க குடும்பத்தோட இலங்கையில எங்க மண்ணில் வாழலான்னு வந்திருக்கோம். நாங்க இந்தியாவில ஆணைக்குட்ட முகாம்ல இருந்தோம், விருதுநகர் மாவட்டம்.